மருத்துவ ஆலோசனை குழு நடத்தும் நீட் இளநிலை 2026 முதற்கட்ட கலந்தாய்வு பதிவு இன்று தொடங்குகிறது. மாணவர்கள் ஆகஸ்ட் 12 வரை விண்ணப்பித்து ஆகஸ்ட் 6 முதல் 13 வரை விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். ஆகஸ்ட் 17 இடஒதுக்கீடு முடிவுகள் வெளியாக உள்ளன. மாணவர்களின் வசதிக்காக மத்திய சுகாதார அமைச்சகம் வழிகாட்டல் வீடியோக்களை வெளியிட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு 180010027637 என்ற இலவச எண் அல்லது mcc2026@gov.in மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிஐடி விசாரணையை நிராகரித்துள்ள தேர்வர்கள் வெளிமாநில ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு அல்லது சிபிஐ விசாரணை நடத்த கோரி ஜூலை 29 முதல் ராஞ்சியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு மாணவர் அமைப்பினர் ஆதரவு பெருகி வரும் நிலையில் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 10 அன்று சட்டமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப்போவதாகவும் எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. அதன்படி வினாடிக்கு 4923 கன அடியிலிருந்து 11998 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 74.01 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 35.244 TMC ஆக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கேரளாவில் கனமழை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, இடுக்கி, எர்ணாகுளம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் எஞ்சிய 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு கேரள பகுதிகளில் இன்று காலை வரை 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ள சூழலில் நாளையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எச்சரிக்கை நீடிக்கிறது. இருப்பினும் நேற்றை விட இன்று மழையின் தீவிரம் சற்று குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து மின்சார கார்கள் முதலாக சரக்கு ரயிலில் ஏற்றிச் செல்லப்பட்டது. தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையில் மாதத்திற்கு சுமார் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனம் மற்றும் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் இருந்து ஹரியானா மாநிலம் பலப்கர் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலம் அனுப்பியுள்ளது. முன்னதாக 25 பெட்டிகளை கொண்ட ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்ட சரக்கு மூலம் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22,07,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை காசா மீதான தனது நிலைப்பாட்டில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்காது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் அறிவித்த ஒப்பந்தத்திற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தி தனது கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுமார் 60% பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்நிலையில் ஆயுத குறைப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் நெதன்யாகு வலியுறுத்தினார். நமது நிலப்பரப்பையும் குடிமக்களையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமன் இடையேயான பேச்சுவார்த்தைகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஓமன் ஹோர்முஸ் பேச்சுவார்த்தைகள் தொடர்வது அந்நாட்டின் ராஜதந்திர ஈடுபாட்டை பிரதிபலிக்கிறது என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஈரானின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் கூறுகையில், அமெரிக்கா தலையிடுவதை நிறுத்தினால் ஹோர்முஸ் விவகாரத்தில் ஓமனுடன் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்றும் குறிப்பிட்டார். கப்பல்களின் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு புதிய வழித்தடத்தை மையமாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக அந்த அதிகாரி கூறினார். பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜப்பான் அரசு வலியுறுத்தியுள்ளது. யுக்ரைன் மற்றும் மேற்காசிய போரில் பயன்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன்கள் போன்ற புதிய போர் முறைகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஜப்பான் தனது ராணுவ வலிமையையும் அதற்கான செலவினங்களையும் அதிகரித்துள்ளது. அதோடு சீனாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக நீண்ட தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் ஏவுகணைகளை படையில் சேர்க்க தொடங்கியுள்ளது.